வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். குருநாகல் பொதுகர ரயில் நிலையத்தில் 2 ரயில்கள் மோதியதில் 68 பேர் காயம். நாட்டின் சில பகுதிகளில் இன்று இரவு 10 மணி வரை மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடர் முகாமித்துவ நிலையம் எச்சரிக்கை. இந்திய மக்களவைத் தேர்தலின் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகள். குருநாகல் பொதுகர ரயில் நிலையத்தில் 2 ரயில்கள் மோதியதில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 68 உயர்வடைந்துள்ளது. காயமடைந்தவர்களில் 5 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் பாலித்த யாப்பா தெரிவித்தார். அவர்களுள் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். வவுனியாவில் இருந்து மாத்தறைக்கு பயணித்துக் கொண்டிருந்த ரஜரட்ட ரஜின கடுகதி ரயில் மற்றும் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பழை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தேசத்துக்கு மகுடம் நகர்சேர் கடுகதி ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதியுள்ளன. இந்த விபத்து இன்று காலை 8:45 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற பகுதியில் தற்போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவு, போலீசார், ராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளை ரயில் தண்டவாளத்திலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்து தொடர்பான விசேட விசாரணைகள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த 68 பேர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த ரயில் விபத்து தொடர்பில் ரயில்வே திணைக்களம் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. போலீசாரும் இதற்கு ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளனர். வவுனியாவில் சீரற்ற வானிலையால் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 173 அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் மாவட்டத்தில் தற்போது மழையுடன் கூடிய வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் நடராஜா சூரியராஜா குறிப்பிட்டார். இதேவேளை இன்று காலை 8:30 முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் பண்டாரவளியில் ஆக கூடுதலான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவிக்கின்றார். நாட்டின் அநேகமான பகுதிகளில் பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை கொழும்பு முதல் காலி அம்பாந்தட்டை ஊடான மட்டக்களப்பு வரையான கரையோர மாவட்டங்களில் காலை வேளைகளில் மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றானது சற்று பலமானதாக வீசும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் காலை வேளைகளில் மழை காணப்படுவதுடன் இரவு வேளைகளில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்கள் பலவற்றிலும் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள பிரதேசங்களில் எந்த ஒரு பகுதியும் இன்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படாததுடன் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 112.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பண்டாரவளை பிரதேசத்திலும், அதிகூடிய வெப்பநிலையாக 36.3 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொலனர்வை பிரதேசத்திலும், அதி குறைந்த வெப்பநிலையாக 13.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நுவரெலியா பிரதேசத்திலும் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புலனறுவை திம்புலாகல பிரதேச செயலாளர் பிரிவை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. புலனறுவை திம்புலாகல பிரதேச செயலாளர் பிரிவின் பிம்பொக்குன கிராம சேவகர் பிரிவில் உள்ள 10 வீடுகள் காற்றினால் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மொகுஸ்வெவ கிராமத்தில் 5 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதேவேளை மழையுடன் கூடிய பலத்த காற்றினால் மதுரகிரிய பொரன்கம கிராமத்தில் உள்ள 10 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று இரவு 10 மணி வரை மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 24 மணித்தியாலங்களுக்குள் கடும் மழை பெய்யும் பட்சத்தில் கண்டி, மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை பிரதேசம் மற்றும் பண்டாரவளியில் கட்பாறைகள், மண்மேடுகள் சரிந்து விழும் அபாயம் உள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபில்லி குறிப்பிட்டுள்ளார்.
குறித்த பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் உதவி பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ரத்து செய்து சுயாதீன ஆணைக்குழுவை நிறுவ வேண்டும் என அரசாங்கத்திற்குள்ளேயே குரல் எழுந்துள்ளதாக நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மாதுலுவாவே சோபித்த தேரர் தெரிவிக்கின்றார். பொலனறுவையில் நேற்று இடம்பெற்ற கூட்டமொன்றின் போதே அவர் இதனை கூறினார். பொலனறுவையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். சட்டத்தை மதிக்கும் நாடொன்றிற்காக நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்குவோம் என்ற துணைப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெற்றது. உலகில் எங்கும் இவ்வாறான அமைச்சரவை காணப்படவில்லை. இது எமது பணம். நாளுக்கு நாள் மக்களின் வரி சுமை அதிகரிக்கின்றது. வரியை அதிகரித்து தனியாக அனுபவிக்கின்றனர். அதனால் அமைச்சர்களை 25 மட்டுப்படுத்த வேண்டும். 17வது திருத்தத்தை மீண்டும் சுயாதீனமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும். இது அரசாங்கத்திற்குள் இருந்து எழும்பும் குரல், மக்கள் அனைவரதும் குரலாகும். நமக்கு நியாயமான சமூகம் ஒன்று தேவை. அனைத்து கட்சிகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அனைவரும் ஒன்றிணையுங்கள். பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். 6 மாதங்களுக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்து 17வது திருத்தத்தின் ஊடாக நியாயமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவோம். வடமாகாண சபை முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் மஜித்துக்கும் இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பு இன்று நடைபெற்றுள்ளது. திருகோணமலையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது மக்கள் எதிர்நோக்கும் பல பொது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்துடன் கருத்தொற்றுமையுடனும் புரிந்துணர்வுடனும் ஒன்றாக செயற்படுவதற்கான தமது விருப்பத்தை கிழக்கு மாகாண முதலமைச்சரிடம் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு காசல் மகப்பேற்று வைத்தியசாலையின் தாதியர்கள் சேவையிலிருந்து விலக்கிக் கொண்டுள்ளதால் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தாதியர்களை வைத்திய அதிகாரி ஒருவர் இழிவாக பேசியமை மற்றும் மகப்பேற்று பயிற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை ஆகிய காரணங்களை முன்வைத்து தாதியர்கள் சேவையிலிருந்து விலகிக் கொண்டுள்ளதாக அரசு தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காசல் மகப்பேற்று வைத்தியசாலையில் கர்ப்பிணி தாய்மாரை பதிவு செய்யும் நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக காசல் மகப்பேற்று வைத்தியசாலைக்கு சென்றிருந்த கர்ப்பிணி தாய்மார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இதேவேளை வைத்திய சேவைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் நவீன் டி சோய்சா குறிப்பிட்டார். பொருளை வனாத்தமுல பிரதேசத்தில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 1 மணியளவில் குறித்த நபர் வெட்டுக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். 42 வயதான 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.